வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தனாசார் 360 யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் பாஸ்பரஸின் ஆக்சைடுகள், ஆக்சைட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸோட ஸ்ட்ரக்சர், அமைப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது மொத்தம் 2 ஆக்சைடு இருக்குது. ஒன்று வந்து P4O6, இது வந்து நம்ம P2O3 அப்படின்னு போட்டு ட்வைஸ்னு போடுவோம்ல அது. அதே போல் அதாவது பாஸ்பரஸ் ட்ரைஆக்சைடு. நெக்ஸ்ட்டு வந்து P4O10, இது வந்து பார்த்திங்கன்னா P2O5 இதோட ட்வைஸ். அது பாஸ்பரஸ் பென்டாக்சைடு வந்து 2 தடவை இருந்துச்சுன்னா அது P4O10. ஸோ இந்த 2 ஆக்சைடுக்கும் நம்ம வந்து என்ன அமைப்பில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா டைமராக இருக்கும். அதனால தான் வந்து P4O6 அண்ட் P4O10 அப்படிங்கிற இந்த ஃபார்மில் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். ரைட், ஃபஸ்ட்டு வந்து அரேஞ்ச்மெண்ட் பார்க்கலாம், அதாவது ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம், அமைப்பு. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ஹெக்ஸகன் மாதிரி பாஸ்பரஸ் ஆக்சிஜன் இதை வந்து வரைஞ்சிக்கணும். ஸோ ஒரு பாஸ்பரஸ், அப்புறம் ஒரு ஆக்சிஜன், மறுபடியும் வந்து ஒரு பாஸ்பரஸ், அடுத்து வந்து ஒரு ஆக்சிஜன், இதே போல் இன்னொரு டைம். ஸோ இந்த பக்கமும் ஆக்சிஜன், அதுக்கப்புறம் பாஸ்பரஸ், நெக்ஸ்ட்டு வந்து ஆக்சிஜன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெக்ஸகன் வரைஞ்சிக்கிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே பாருங்கள், இப்போ அடுத்த பாஸ்பரஸ் இருக்குல்ல, இந்த மிட் பாஸ்பரஸ். ஸோ இதிலிருந்து ஒரு ஆக்சிஜன் நான் எல்லோ கலரில் போடுறேன். அடுத்தது வந்து மறுபடியும் இங்கே ஒரு பாஸ்பரஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போட்டுருங்க. அடுத்தது இப்போ இந்த 2 பாஸ்பரஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஏற்கனவே ஹெக்ஸகனில் ஒயிட் கலர் பாஸ்பரஸ் அண்ட் இந்த எல்லோ கலர் பாஸ்பரஸ் இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு ஆக்சிஜன் இப்படி போட்டுருங்க. அதே மாதிரி ரைட் சைடில். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து P4O6. இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் 1 2 3 4 பாஸ்பரஸ் இருக்குது. அதுக்கப்புறம் P4O6ன்னும் போது 1 2 3 ஆக்சிஜன், 4 5 6 ஆக்சிஜன். ஸோ இவ்வளோ தான் வந்து P4O6. அடுத்து வந்து P4O10 இதை பார்க்கலாம். ஸோ இதுக்கும் இதே போல் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஹெக்ஸகன் வரைஞ்சிக்கிறோம். ஸோ பாஸ்பரஸ், லெஃப்ட் சைடில் ஒரு ஆக்சிஜன், அடுத்து ஒரு பாஸ்பரஸ். ஸோ இது மாதிரி ரைட் சைட்லேயும் ஆக்சிஜன், அப்புறம் வந்து ஒரு பாஸ்பரஸ். இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு பாட்டமில் ஒரு ஆக்சிஜன். ஸோ இப்போ ஆக்சிஜன், பாஸ்பரஸ், ஆக்சிஜன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹெக்ஸகன் வந்து வரைஞ்சிக்கிறோம். அடுத்து இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த P4O6 மாதிரியே இன்னொரு ஸ்ட்ரக்சர். இங்கே பாருங்கள், பாஸ்பரஸ்லேருந்து ஆக்சிஜன், ஆக்சிஜன்லேருந்து மறுபடியும் ஒரு பாஸ்பரஸ். அடுத்தது இப்போ இந்த பாஸ்பரஸை லெஃப்ட் சைடில் கனெக்ட் பண்ணோன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆக்சிஜன். ஸோ அது மாதிரி இங்கேயும். ஸோ இது வரைக்கும் போட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்து 6 ஆக்சிஜன் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் 4 ஆக்சிஜன், நமக்கு 10ல் இன்னும் 4 மீதி இருக்குது. அந்த 4 வந்து இங்கே பாருங்கள், பாஸ்பரஸ்க்கும் ஒவ்வொரு பாஸ்பரஸ்க்கும் டபுள் பாண்டட் ஆக்சிஜனாக நீங்கள் போட்டுடணும். இது வந்து 3வது, கீழே வந்து 4வது. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் வந்து P4O10. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பாண்ட் லென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம எப்போவுமே என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, PO பாண்டு வந்து P4O6ல் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா P பாண்டு O, இதோட லென்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 165.6 பிக்கோமீட்டர். பிக்கோமீட்டர்னால் 10⁻⁻12 மீட்டர். ஸோ இது வந்து இந்த காம்பவுண்டுக்கு. ஓகேவா? P4O6க்கு பக்கத்தில் இருக்கிற இந்த காம்பவுண்டோட பாண்டிங் மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் பாண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த PO பாண்டு, சிங்கிள் பாண்டு. அப்போ இதுக்கு வந்து பாண்ட் லென்த்து. ஸோ PO பாண்டு இதோட லென்த் வந்து 160 பிக்கோமீட்டர். அடுத்தது இந்த P டபுள் பாண்டு O, இதோட லென்த்து. ஸோ P டபுள் பாண்டு O. ஸோ இதோட லென்த்து எப்போவுமே டபுள் பாண்டு கொஞ்சம் லென்த்து கம்மியாக தான் இருக்கும் சிங்கிள் பாண்டை விட. ஸோ 143 பிக்கோமீட்டர். நெக்ஸ்ட்டு வந்து ஆங்கிள் பார்க்குறோம். ஸோ ஆங்கிள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 2 ஆங்கிள் இருக்குது. என்னென்ன ஆங்கிள் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன், பாஸ்பரஸ், ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன்
பாஸ்பரஸ் ஆக்சிஜன். இந்த பாண்ட் ஆங்கிள் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இது நம்ம இங்கே போட்டிருக்கோம்ல இந்த ஆங்கிள், இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து 102 டிகிரி இருக்கும். சரியா, இது வந்து 102 டிகிரி. அடுத்தது இங்கே பாருங்க, பாஸ்பரஸ் டு பாஸ்பரஸ் நடுவில் ஆக்சிஜன். ஸோ இந்த பாண்ட் ஆங்கிள் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இது வந்து 123 டிகிரி. ஸோ பாஸ்பரஸ் ஆக்சிஜன் பாஸ்பரஸ் இதோட பாண்ட் ஆங்கிள் வந்து 123 டிகிரி. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் வந்து பாஸ்பரஸின் ஆக்சைடுகளோட, அதாவது ஆக்சைட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸோட ஸ்ட்ரக்சர் அண்டு அந்த மெஷரிங் டேட்டா, அளவீடுகள் மற்றும் அதோட அமைப்புகள். சரியா, உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.